மொத்தம் இந்த தலைப்புல இந்த காமத்தின் முறையே இறைவனை உணரும் அதிசயம்ங்கிற ஒரு தலைப்புல பாட்டு மொத்தம் 4 மொத்தம் 3 பார்த்துட்டோம். இப்போ அந்த 3ல குறை இருக்கு, நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த 3ல குறை இருக்கு. அந்த குறை இருக்கிறத இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சாதான் நமக்கு இன்னும் தெளிவா புரியதான் நம்முடைய வினைப்பதிவே நமக்கு அடாப்ட் ஆகும், புரியும். அப்போ நம்முடைய வாழ்க்கை துணையினுடைய வினைப்பதிவும் நமக்கு புரியும். 2 பேர் வினைப்பதிவும் ஒத்து கவனிக்கணும், ஒத்த ஆசையா இருந்து தீக்கணும். புரியுதுங்களா? இதுக்கு தான் வந்தோம், அதை செய்யணும். அதுக்கு தான் யோகம். சோ அதுக்கு என்ன வேணும்னா, நம்மகிட்ட உடம்பு மட்டும் இருந்தா பத்தாது, உயிர் வேணும். உயிர் வெளியே போயிட்டே இருந்தா அப்போ ஒரு காலகட்டத்துல நம்மளுடைய வினைப்பதிவு தீர்க்க முடியாத சூழ்நிலை வந்துட்டா அந்த உயிர் என்ன ஆகும்? உடலை விட்டு பிரிஞ்சிட்டா அதுக்கு பேர் என்ன? மரணம். அந்த உயிர் எங்க போகும்? வழியே இல்லை, மறுபடியும் சிரமப்படணும், மறுபடியும் வரணும், மறுபடியும் செய்யணும். அதுல அந்த உடல்லையும் முடியலைன்னா மறுபடியும் வரணும், மறுபடியும் சிரமம் பண்ணும். சோ எந்த முறையில நீங்க எத்தனை பிறவி எடுத்து வந்தாலும் ஆன்சர் இதுதான். ஆகையினால இந்த பிறவியிலேயே புரிஞ்சுக்கங்க, சரிங்களா? ஆனால் பொதுவாக மனிதனுக்கு என்ன என்று சொன்னால், பொதுவாக அனைத்தும் இன்பமேதான். மனிதன் அதை உணர்வுகளால் காணாமல் உணர்ச்சிகளால் காணும் பொழுது துன்பமாக தெரிகிறது. இவ்வளவுதான் விஷயம், சரிங்களா? இப்போ நம்ம எங்க விட்டோம்னா, அப்போ கணவன் மனைவி என்ற ஒரு புனிதத்திலே, என்ற ஒரு தன்மையிலே, ஆண் தன்மை பெண் தன்மை என்ற ஒரு தன்மையிலே இவர்கள் இருவரும் இணையும் பொழுது ஆண் தன்மை பெண் தன்மையுடன் இணையும் பொழுது அவர்களிடம் இருந்து பிரபஞ்சத்தை உணர்கிறான், இறைவனை உணர்கிறான். ஆச்சுங்களா? அதே மாதிரி பெண் தன்மை ஆண் தன்மையுடன் இணையும் பொழுது அவர்களிடம் இருந்து பிரபஞ்சத்தை உணர்கிறார்கள். ஆணிலிருந்து பெண் உணரவில்லை, பெண்ணிலிருந்து ஆண் உணரவில்லை. இது ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா? புரியுதா? இல்லைங்க அப்படின்னு ஒத்துக்கிற முடியாம இருக்கா? புரியுதா சார்? இது ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறதுனா இன்னும் 2 கருத்து சொல்லிடுவேன். ஓகேவா? புரியுதா? அல்லது இல்ல சார் இது எனக்கு பொருத்தம் இல்லாம இருக்கு சார், அப்படி இருக்கா? புரியுதா? புரிஞ்சுச்சா? அப்ப இதுதான் கருத்துன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்து நான் கேட்கிறேன், அப்போ இந்த கருத்து மகிழ்ச்சி எதனால கருவிலே திருவுடைய குழந்தைகள் பிறக்க முடியும் எதை வச்சு சொன்னாருன்னா, ஒரு குழந்தை 14 வயதை தாண்டியவுடன் இந்த காமத்தின் தெளிவு அந்த குழந்தைக்கு முழுமையாக தெரிந்து விட்டால் அந்த தன்மையை அது இயல்பாகவே உணர்ந்து விடும். இது உணர அவர்களது குழந்தை எப்படி இருக்கும்? காமத்தின் உணர்ச்சி குழந்தைகளாக இல்லாமல் உணர்வு குழந்தைகளாக பிறந்துவிடும். ஆகையால் தான் கருவிலே திருவுடைய குழந்தைகளை ஒரு வல்லமை படைத்த கர்மயோகம் செய்ய துணிந்த ஒரு மனவள கலைஞனுக்கு பொருந்தும். குழந்தை பிறந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. கருவிலே திருவுடைய குழந்தையை பெற முடியாது, கவலைப்படாதீங்க. இது இளைஞர்களுக்கு வேணும்னு அட்லீஸ்ட் நாம தலைமுறை இருக்கிற வரைக்குமாவது அவங்களுக்கு உணர்த்துறதுக்கு எப்படியாவது முயற்சி எடுத்து, முடியலன்னா கஷ்டம்தான், மனவள கலையில விட்டுருங்க.
அந்த காயல்பத்தை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட சொல்லுங்க. ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லுங்க. புரியும் புரியும், நாள் ஆக ஆக புரியும். எப்படியாவது புரிய வைங்க, அவ்வளவுதான். எப்படியாவது புரிய வைங்க. இது இந்த உணர்வுகள் என்பது இதுதான், இந்த உணர்வுகள் என்பது இதுதான், இதைத்தான் உணர்கிறோம், இதைத்தான் உணர்கிறோம் என்று தெரிந்து உணர்ந்தால் அது தெய்வீகம். இது இல்லாமல் உணர்ந்தால் அது இதுதான் என்று அறியாமையால் வந்த இன்பம். அது இன்பம் இன்பம் என்று நினைத்து வெளியே சென்று விடுகிறது. அப்பொழுது அடுத்த கேள்வி சொல்ல வர்றாரு பாருங்க, மகரிஷி என்ன சொல்றாரு பாருங்க. அப்போ கருவிலே இப்போ ஒரு 16 வயது 14 வயதுக்கு நிறைந்த ஒரு குழந்தை இந்த காயல்ப பயிற்சியில் நிலைத்து நீடித்து செய்து வர அவர்களுடைய ஜீவவித்து குழம்பு அடர்த்தி நிறைந்ததாக மாறிவிடுகிறது. அதிலேயும் இந்த விளக்கம் திரிந்து செய்து வர, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இனிமே நீங்க காயல்ப பயிற்சி எப்படி செய்வீங்க? பிரபஞ்சத்தை தான் தூக்குறீங்கன்னு தெரியணும், பிரபஞ்சம் தான் தலைக்கு போகுதுன்னு தெரியணும், இறைவன் தான் தலைக்கு போறான்னு தெரியணும், இறைவன் தான் உடல் முருவ பரவுகிறான்னு புரியணும். புரிஞ்சு செய்யணும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு உணவு இவ்வளவு நல்லதுன்னு தெரிஞ்சு சாப்பிட்டா எவ்வளவு இஷ்டம் இருக்கும். அது மாதிரி அப்ப காயல்ப பயிற்சி செய்யும் பொழுது 10 அசுத்திரம் வந்துட்டு ஓஜஸ் போடும் பொழுது இறைவனே சூக்குமமாக சென்று உடல் முழுக்க பரப்புகிறோம். இதை புரிஞ்சு செய்யணும். அப்ப இதை செய்து வர அந்த குழந்தை எப்படி மாறும்? குழந்தையாக பிறப்பதற்கு தயார் நிலைக்கு வரும். அடுத்துதான் சாமிஜி சொல்றாரு பாருங்க தெளிவு. நீ இறைவனை உணரும் தன்மையாக இருந்தாலும் நீ குழந்தைக்காக மட்டுமே பாலுறவில் ஈடுபட்டுக்கொள். ஒன்று. அடுத்துதான் அவனு சொல்ற பாருங்க தெளிவா. குழந்தைக்காக ஈடுபடும் பொழுது ஜீவவித்து குழம்பை நீ அஸ்வினி முத்திரை போடாதே. முடிச்சிட்டார். பிறந்தவுடன் அஸ்வினி முத்திரை போடாமல் இருக்காதே. புரியுதுங்களா? குழந்தை பருவம் முடிஞ்சு போச்சு, குழந்தை பெத்துட்டோம், முடிஞ்சிருச்சு. அடுத்து அஸ்வினி முத்திரை போடாமல் உடல் உறவு கொள்ளாதே. உடல் உறவு கொள்ளும் போது அஸ்வினி முத்திரை போடாமல் இருக்காதே. பெண்ணுக்கு ஆணுக்கு அதேதான். இதை பற்றிக்கொள். அப்போ இளம் வயதிலேயே ஒரு பெண் ஆண் இதை புரிந்து கொண்டால் அவர்கள் குழந்தைக்காக அதை செய்துவிட்டு அடுத்து அவர்களது ஜீவவித்தை இறைத்தன்மையை சேமித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு நோய் வருமா? வருவதில்லை. இதனுடைய புரிதல் தெளிவாக இருக்க வேண்டும், அச்சாக இருக்க வேண்டும். இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்சுக்கோங்க. அப்ப வாழ்க்கை துணை இணைவது எதற்காக என்று சொன்னால் இறைவனை அடைவதற்காக இணைகிறது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படி புரியணும். யாருக்கு? இளைய தலைமுறைகளுக்கு. இதுதான் உண்மை. சரிங்களா? நான் சொல்ல புரியுதுங்களா? பரவாயில்ல. இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இனிமேலாவது இப்படி புரிஞ்சுக்கணும். இனி நம்ம குழந்தைகளையும் எடுத்து சொல்லணும். இது எனக்கு தெளிவடைஞ்சதுக்கு அப்புறம் நான் யார்கிட்ட சொன்னேன் தெரியுமா? என் மக மூத்த மகளை உட்கார வச்சேன், வீட்டுக்காரம்மா உட்கார வச்சேன், சின்ன மகளை உட்கார வச்சேன், ஆரம்பிச்சேன். என் வீட்டுக்காரம்மா கொட்டாய் விட்டு போய் தூங்கிருச்சு. உள்ளதை சொல்லுதேன். என் சின்ன மக கொட்டாய் விட்டு தூங்கிருச்சு. பெரிய மக விடிய கேட்டுச்சு. அப்போ ஒன்று சக்சஸ் ஆயிடுச்சு, ஒன்று சக்சஸ் ஆயிடுச்சு. புரிஞ்சிருச்சு. ஆஹா ஓகே அப்படின்ட்டு புரிஞ்சிருச்சு. இவ்வளவு புரிஞ்சிருச்சு அப்படின்னு. ஓகே ஓரளவு. அப்பொழுது நாம் இதை சொல்வதற்கே தயங்கினால் நம் மலமலக்காக இருந்து என்ன பயன்? நான் கேட்கேன். நல்லா புரிஞ்சுக்கணும். பயன் இல்லை. தெளிவுபடுத்த வேண்டும். யாரை? முதல்ல வாழ்க்கை துணையை தெளிவுபடுத்தணும், குழந்தைகளை தெளிவுபடுத்தணும். பரவாயில்ல, வாழ்க்கை துணை முன்ன பண்ணாதுன்னா குழந்தைகளை தெளிவுபடுத்திடணும். எது சிக்குதான் கோல் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் குடும்பத்துல. அப்ப அதை புரிஞ்சுக்கணும். நல்லா கவனிங்கள். இன்னும் சொல்ல போனால் காமம் என்ற வார்த்தையை, ஆண் பெண் உறவு என்ற தன்மையை இன்னும் கணவன் மனைவி கூட பேச முடியவில்லை, பேசுறது இல்லை. அப்படி இருக்கு சமுதாயம். பேசுறதெல்லாம் இல்ல.
ஒன்லி செய்கைதான், பேசுறதே இல்லை. காரணம் அதை கொச்சையாகவும் அதை அசிங்கமாகவும் அசிங்கத்தன்மையாகவும் சமுதாயம் உணர்த்தி விட்டது. நம்ம மேல குற்றம் இல்லை. யார் மேல குற்றம்? இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக முதலில் இதை கணவன் மனைவி தெளிவாக பேச வேண்டும். இவ்வளவுதான் இதுல இப்படி இருக்கு, இப்படியெல்லாம் இருக்கு, இதுதான் உண்மைங்கிறத தெளிவுபடுத்தணும். அதை புரிஞ்சுக்குங்க. அப்ப தெளிவுபடுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வரும் பொழுது அதை நாம் பேசி அவர்கள் புரிய வைக்கணும். சந்தர்ப்பம் கிடைக்கலாம் பேசாம இருக்கணும். இன்னைக்கு தான் போயிட்டு வந்தியா, ஆரம்பிச்சிட்டியா அப்படின்றாங்க. சொல்றவங்களுக்கு புரியுது? அது சந்தர்ப்பம் சூழ்நிலை, கேட்கும் சூழ்நிலை வரும்போது அதை ஆரம்பிச்சு பேசி இதுல தெளிவுபடுத்தி கொள்ளணும். அப்புறம் இனி வரும் காலங்களையாவது உணர்ந்து கழிக்கலாம். சரிங்களா? நான் சொல்ல புரிஞ்சுங்களா? அப்போ இனிமே நாம புரிஞ்சுவிட வேண்டியது என்ன என்றால், இது இப்ப இந்த தன்மை புரிந்து விட்டால் நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்? இந்த தன்மை புரிந்து விட்டால் என்ன புரிஞ்சுக்கலாம்? மகரிஷி இதுல இன்னொரு கருத்தை சொல்றாரு. யாருக்கு? இளைய தலைமுறைக்கு. ஒரு இளைய தலைமுறை காயற்ப பயிற்சி செய்து ரெகுலராக தியானம் செய்து உடற்பயிற்சி செய்து பழகி கொண்டால் அவர்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் திறன் படைத்து விடுகிறார்கள். அவர்களுக்கு ஒத்த வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கும் திறன் பெற்று விடுகிறார்கள். அபாரத்திறன், அபாரத்திறன். அல்லது அவர்கள் வாழ்க்கை துணை பொருத்தமாகத்தான் இருக்கும் இப்பயும், ஆனால் ஆரம்பத்திலேயே அவர்களை பழக்கிக் கொள்ளும் திறனும் பெற்று விடுகிறார்கள். எப்படி? நல்ல முறையிலே ஆரம்பத்திலேயே இந்த திறனும் பெற்று விடுகிறார்கள். யாரு? இளைய தலைமுறை. சரிங்களா? நமக்கு இன்னும் கெட்டு போல, இப்ப இருந்து ஆரம்பிச்சிடும். இப்படி மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, சொல்ல புரியுதுங்களா? இல்ல உங்களுக்கு என்ன சார் சொல்லிட்டு போறீங்க, அதெல்லாம் வேகாது சார், அந்த பருப்பு வேகாது அப்படிலாம் நினைக்க கூடாது. ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, ஒரு சாதாரண கல்ல கூட சுரண்டிட்டே இருந்தீங்கன்னா உடைஞ்சிரும். ஆனா அது உடையிறதுக்கு ஒரு நாள் ஆகுது, சுரண்டுறதுக்கு பல நாள் ஆகும், ஆனா உடைஞ்சிரும். முயற்சியே விடக்கூடாது. இதை புரிஞ்சுங்க. முயற்சியே பயிற்சியா வச்சுக்கணும், பயிற்சியவே முயற்சியா வச்சுக்கணும், வெளியே வந்துடலாம். இதை புரிஞ்சுங்க. சரிங்களா? இப்ப அடுத்து 4வது சப்ஜெக்ட் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப 4வது சப்ஜெக்டுக்குள்ள போகும்போதுதான் சில பல வகையான 3 வகையிலையும் குழப்பம் வர வாய்ப்பு இருக்கு. 4வது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, பிரம்மச்சரியம்னு ஒரு தன்மை. என்ன தன்மைங்க? பிரம்மச்சரியம் அல்லது யோகம்னு வச்சுங்க. பிரம்மச்சரியம் அல்லது யோகம். 4வது தன்மையில என்ன உணர வேண்டியதுன்னா, மனிதன் பெண் தன்மையை, ஒரு ஆண் தன்மை பெண் தன்மையை வெளியில் தேடுகிறான், தேடி இணைகிறான். பெண் தன்மை ஆண் தன்மையை வெளியில் தேடி இணைகிறது. ஆனால் யோகத்தில் நல்லா கவனிக்கணும், வார்த்தை கவனிக்கணும். 4வது சப்ஜெக்ட் போகுது. அதாவது 4வது தலைப்புல 4வது முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், ஆணாக இருந்தால் யோகத்தில் பிரம்மச்சரியத்தில், பிரம்மச்சரியம் தான் யோகம், யோகம் தான் பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியத்துக்கே பார்த்தம் தெரியல. பிரம்மச்சரியம்னா என்னென்ன ஆச்சுன்னா, அப்ப வாழ்க்கை துணையுடன் இணையாமல் இருப்பதற்கு பெயர் பிரம்மச்சரியம் வந்துருச்சு. எது? சமுதாயம். ஓகேங்களா? பிரம்மச்சரியம் யோகம் ரெண்டையும் ஒன்று போல் பார்க்கணும். சரிங்களா உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2 தன்மையும் இருக்கிறது. ஆண் தன்மை பாதியும் பெண் தன்மை பாதியும் இருக்கிறது. யாருக்கு? யாருக்கு? ஆணுக்கு இருக்கு. அதை ஒத்துக்கிறீங்களா? மனப்பூர்வமா ஒத்துக்கிறீங்க. ஏன்னா சமுதாயத்தில் அது சொல்லிட்டாங்க, அந்த பதிவு இருக்கு. அப்போ ஒரு பகுதி ஆணாகவும் ஒரு பகுதி பெண்ணாகவும் எல்லா மனித தத்துவத்திற்கும் இருக்கிறது. அப்ப யோகத்தில் எதை செய்கிறான் என்றால், ஆண் தன்னுள் இருக்கும் பெண்மையை பார்க்கிறான், தன்னுள் இருக்கும் பெண்மையுடன் இணைகிறான்.
இணைந்தவுடன் சர்க்கிள் இங்கு மூலாதாரத்திலிருந்து சுழண்டு 2 நாசிக்கு என்ன பேருங்க? இந்த சைடு ஃபுல்லா ஆண் தன்மை, இந்த சைடு ஃபுல்லா பெண் தன்மை. வலது நாசி முழுவதும் ஆண் தன்மை, பெண் நாசி முழுவதும், இடநாசி முழுவதும் பெண் தன்மை. இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த 2 தன்மைகளும் மூலாதாரத்தில் முட்டி, நல்லா கவனிக்கணும், மூலாதாரத்தில் முட்டி 2 தன்மைகளும் இணைந்து 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 ஆகினையில் உணர்கிறோம். எங்கு உணர்கிறோம்? ஆகினையில் உணர்கிறோம். அதால் தான் ஆகினைக்கு என்ன பேர் தெரியுமா? குண்டலினின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆண் தன்மை இல்லாமலும் பெண் தன்மை இல்லாமலும் இருக்கும் நிலை எது? குண்டலினி. ஆக ஆண் பெண் இணக்கத்திலே இது உருவாகிறது. எது? உயிர். உயிருக்கு இன்னொரு பெயர் குண்டலினி சக்தி. இப்ப இந்த இடத்துல இதுக்கு பேரு என்ன சொல்றாங்கன்னா சாமிஜி, பேரின்ப நிலைங்க. என்ன நிலைங்க? தன்னுள் உணரும் சக்திக்கு பெயர் பேரின்ப சக்தி. தன்னுள் எதை இணைக்கிறோம்? ஆணாக இருந்தால் பெண் தன்மையை இணைத்தால் தான் குண்டலினி, பெண்ணாக இருந்தால் ஆண் தன்மையை உள்ளே இணைந்தால் தான் குண்டலினி. 2ம் இணையாவிட்டால் வராது. என்னது? குண்டலினி வேலை செய்யாது. 2 சக்தியும் ஒரே மாதிரியாக எங்கிருந்து தீட்சை கொடுக்கப்பட்டது? மூலாதாரத்தில் தட்டி எழுப்பி அங்கிருந்து முதுகுத்தண்டின் வழியாக ஆகினை கொடுத்தது. புரியுதுங்களா? இதுக்கு பேர் என்ன பேரு? உயிர் சக்தி உணரும் இடம். இது உயிர் சக்தி உணரும் இடம். இங்கு இன்னொன்னு சொல்ல போனா இறைவனை உணரும் இடம். பேரின்ப நிலை. பேரின்ப நிலை. துரியம் என்பது பேரின்பமாகவே மாறும் நிலை. சொல்ல புரியுதுங்களா? இதுக்கு பேர் ஒரிஜினாலிட்டி. இதுக்கு பேர் தான். அப்போ இது 4வது. இப்போ 3வதுக்கு வருவோம். இப்போ கணவன் மனைவி இணக்கத்திலே அப்பொழுது அஸ்வினி முத்திரை போடும்போது காமத்தின் முறையே இறைவனை உணர்கிறோம். உணர்றோமா இல்லையா? அந்த உணர்வுக்கு பெயரே இறை சக்தி தான். அப்படி சொல்றோம். சொல்ல புரியுதுங்களா? அப்பொழுது அதை கவனிக்க வேண்டும். அந்த நேரத்திலே இறைவனை நம்மிடமிருந்து வெளியே செல்ல அனுமதிக்க தேவையில்லை. அந்த பயிற்சியை பண்ண வேண்டும். பண்ணால் இறைவனை உணரலாம், பண்ணாவிட்டால் உணர இயலாது. சொல்ல புரிஞ்சுட்டீங்களா? இப்போ ஒரு பெண் அவர்களுக்குள் இருக்கும் ஆண் தன்மையை தூண்டி இணைத்து ஆணும் பெண்ணும் அற்ற உயிரை உணர்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆணும் பெண்ணும் அற்ற உயிரை உணர்கிறார்கள். ஆணுக்கும் உயிர்தான், பெண்ணுக்கும் உயிர்தான். ஆணுக்கும் உயிர்தான், அதுக்கு பேரு. பெண்ணுக்கும் உயிர்தான், ஒரே உயிர் தான் 2க்கும். தன்னுள் இணைத்த உயிரை உணர்கிறார்கள். 2ம் இணையும் பொழுது உயிர் தன்மையை பெறுகிறார்கள், உயிரை உணரும் சக்தியை பெறுகிறார்கள். புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? அப்போ இது ஆழமா எந்த அளவுக்கு நமக்கு புரிகிறதோ, இதில் ஆழமா எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறோமோ அதை பொறுத்துதான் ஞானத்தை பெற முடியும். நல்லா கவனிக்கணும். ஆரம்ப நிலை என்ன சொன்னோம்? மூலாதாரம் தான். ஆனா ஆரம்ப நிலை காமம், அடையும் நிலை ஞானம். ஆரம்ப நிலை காமம், அடையும் நிலை ஞானம். ஞானம் என்றால் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுங்களா? நல்லது கெட்டது உணர்ந்து நல்லது எடுத்தால் அதற்கு பெயர் ஞானம். புரியுதுங்களா? நல்லதை செய்தாலும், நல்லதை நினைத்தாலும், நல்லதை பிறருக்கு சொன்னாலும் ஞானம்னு பேர் இருக்கு. அது உடம்பிலேயும் மனதிலேயும் வெளிப்புறமும் நிலைத்து விட்டால் ஞானி. புரியுதுங்களா? புரியுதா? ஏறத்தாழ ஞானியாக ஒரு மனிதன் ஆவதற்கு அத்தனை பயிற்சி முறைகளும் குருஜி கொடுத்து விட்டார்.
நாம் தான் செய்யவில்லை. உணர்ந்து, ஒரு குறிப்பு பிராக்கெட்ல உணர்ந்து. இதை போய் நான் என்ன செய்ய போறேன், வீட்டுல போய் நான் என்ன எம்பிட்டு வேலை இருக்கு தெரியுமா, சொல்றவங்களுக்கு என்ன, எல்லாருக்கும் நம்ம வந்து பயிற்சி பண்ணி அதெல்லாம் எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா, எனக்கு உங்களுக்கு என்ன தெரியும், நான் பார்த்து காலையில எந்திரிச்சு அதை பார்த்து இதை பார்த்து ஆபீஸ் போய் அப்பப்பப்பா எதுக்குன்னு கேட்க. அப்ப அடுத்த கேள்வி இன்னொன்னு கவனிக்கணும். அப்ப இது ஈஸியா நம்ம சொல்லிட்டோம், கடைபிடிக்க முடியுமா அடுத்த கேள்வி. அதுதான் மத்தியானத்துக்கு மேலேயே மெயின் சப்ஜெக்டை. கடைபிடிப்பதற்கு என்ன வழி, இதுதான் மெயின். எல்லாம் ஈஸியா சொல்லிடலாம், எப்படி கடைபிடிப்பது அம்மா, எப்படி எப்படி எனக்கு 9 வருஷம் ஆச்சு, 9 வருஷம் முயற்சி பண்ணியிருக்கேன், படு தோல்வி. 9 வருஷம் முயற்சி பண்ணி படுதோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் புரிதலே வந்தது. அதனாலதான் ஓப்பனா இதுல நான் அருவருப்பெல்லாம் படல. யாரும் அருவருப்பு பட்டா அது வந்து என்னை சேராது, ஏனெனில் நான் அவ்வாறு உணரவில்லை அதை. ஆகையா அது எனக்கு சேராது, அது அவரவர்களுக்கே சொந்தமானது. சொல்றவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளவு எளிதல்ல. ஏனெனில் இந்த உடல் ஏற்கனவே உள்ள பழக்கப்பதிவாலும் வினைப்பதிவாலும் வந்த உடல். அவ்வளவு எளிதிலே இந்த செயல்களை செய்வதற்கு முன் வருவது கடினம். அப்ப நான் கேட்கிறேன், நான் இப்ப ஒரு விஷயத்த சொல்லிட்டேனே, என்ன, ஆண் ஒரு பெண் தன்மையை இணைத்து அவனுள் இதமான தன்மைகளை கொண்டு வந்து இதத்தில் இங்கே வைக்கும் பொழுது இதமானதை உணர்கிறான் உயிராக, இதமானதை உணர்கிறான் உயிராக. அப்ப இத வந்து இவ்வளவு நாள் நம்ம பயிற்சி பண்ணியிருக்கோம். அப்ப இந்த இடத்துல நம்ம என்னதான் உணர்ந்தோம், வலியவா? நான் வலியத்தான் உணர்ந்தேன், சொல்லலையே. வலியதான் முத எனக்குள்ள உணர்ந்து, வலிதான், வலிக்குது, பாரமா இருக்கு, தலைவலி, பாரம் வந்துருது, பயமா இருக்கு, புரியல, எதுக்கு வம்பு, விட்டுருவோம், ஈஸியா இருக்கா, நிம்மதியா இருந்துக்கிடுவோம், எதுக்கு போய்கிட்டு இங்க கொண்டு வந்துக்கிட்டு நம்ம கஷ்டப்படுவான, விட்டுறது. இப்படி தோத்து தோத்து மீண்டும் செஞ்சு செஞ்சு அப்ப என்ன நமக்கு தெரியலைன்னா முறை தெரியவில்லை. என்ன தெரியலைங்க, முறை தெரியவில்லை. அந்த முறையைத்தான் நம்ம சாயந்தரம் பார்க்க போறோம், மத்தியானத்துக்கு மேல பார்க்க போறோம். என்ன செய்தால் என்ன நடக்கும், மனிதனுடைய இயல்பு உடல் என்ன, அப்ப எதை செய்தால் இந்த ஹார்மோன்களை நம்ம மாற்ற முடியும், எப்படி செய்தால் மாத்தலாம், அதான் மத்தியானத்துக்கு மேல பார்க்க போறோம். சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? இதை கவனிக்கணும் நம்ம. சோ எதனால் மாற்ற முடியவில்லை, அடுத்த கேள்வி நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதனுக்கு நாம் தந்தை வழியாக வந்திருக்கிறோம், நம்ம தந்தையை எடுத்துக்கிடுவோம். தந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலே ஜீவவித்து கழிந்து பழகிய உடல், தந்தைக்கு தாய்க்கும் ஒரு குறிப்பிட்ட அளவிலே ஜீவவித்து கழிந்த அந்த பதிவு. அப்ப கழிஞ்சிருச்சு. அப்ப அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு கணக்கெல்லாம் கிடையாது, இந்த முறையெல்லாம் தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 2 பேரும் இருப்பாங்க, 2 பேத்துக்கும் அவங்களுக்கு ஒரு தன்மை, ஆண் தன்மை பெண் தன்மையை விரும்பும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய தன்மையை நிறைவேற்றிக்கிறாங்க. அது எத்தனை நாளைக்கு ஒருக்கா நடக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. 2 நாளா இருக்கலாம், அல்லது 3 நாளா இருக்கலாம், சில பேத்துக்கு 5 நாளா இருக்கலாம், சில பேத்துக்கு டெய்லி இருக்கலாம், சில பேத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா இருக்கலாம், இதெல்லாம் கணக்கு இல்லை. அப்போ நான் சொல்றது இதுல என்னன்னா, அப்பொழுது ஒரு மனிதனுக்கும் வேறுபடுகிறது. எது? பழக்க வழக்கம், பழக்கப்பதிவே வேறுபடுகிறது. அப்பொழுது இதை ரொம்ப உணர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம். தன்னுள் உணர்ந்து, தன்னை உணர்ந்து, தன் உடல் அறிந்து மாத்தணும். நம்ம உடல் அறியறதுதான் எப்படின்னு பார்க்க போறோம் மத்தியானம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஆணாக இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு திங்கட்கிழமை ஆண் பெண் சேர்க்கை நடந்து விட்டது ஒரு ஆணுக்கு. அவன் செவ்வாய்க்கிழமை சேர்க்கை நடக்கவில்லை, புதன்கிழமை சேர்க்கை நடக்கவில்லை. புரிந்து கொள்வதற்காக மீண்டும் மீண்டும் இதை சொல்றேன், புரிஞ்சுக்கணும். செவ்வாய்க்கிழமை நடக்கவில்லை, புதன்கிழமை நடக்கவில்லை, வேலைக்கிழமை நடக்கிறது மறுபடியும். அப்ப அந்த இடத்துல ஏன் வேலைக்கிழமை நடக்கணும்னா கவனிக்கணும். அப்ப இந்த ஜீவ வித்து குழம்பு ஓரளவு 2 நாள் தாங்கி அடுத்த நிலை வரும்போதே அதற்குண்டான உணர்வு வந்து விடுகிறது, சேர்க்கை நடந்தது. இதை பற்றிய போதிய அறிவில்லாததால், இதை பற்றிய போதிய தெளிவில்லாததால் அவர்கள் இதை மாற்றி புரிந்து கொள்கிறார்கள்.
உணர்வு உணர்ச்சி வந்தவுடனே என்ன செய்கிறார்கள்? கழித்து விடுகிறார்கள், கழிந்தும் விடுகிறது. மகரிஷி இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, உணர்ச்சி வந்தால் காமத்தை அடக்காதே. மகரிஷி மனசுக்கு ஒரு சொல்லுவாரு, அடக்கினால் அலையும், அறிந்தால் அடங்கும். இதேதான் காமத்துக்கும். உணர்ச்சியை அறியணும், அறிந்தால் அடங்கும். அடக்கினால் எத்தனை முறை அடக்கிறோமோ 3 மடங்காக விஸ்வரூபம் எடுக்கும். இது இயற்கையின் நீதி. இதை புரிஞ்சுக்கணும். இப்போ சப்ஜெக்ட் ஓகே. அந்த நம்ம யோகத்துல என்ன, அந்த சப்ஜெக்ட்ல யோகத்துல தான் நம்மளை மாற்ற முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஞானத்தை வைத்துதான் காமத்தை ஞானமாக மாற்ற முடியும், காமத்தை முறைப்படுத்த முடியும். எதை வைத்து? ஞானம் இல்லாமல் முடியாது. ஞானம் என்பது நல்லது கெட்டது தெரிந்தது, நல்லது கெட்டதை புரிந்தது, நல்லது கெட்டதை உணர்ந்தது, உணர்த்துவது எல்லாமே ஞானம்தான். ஆச்சுங்களா? இப்போ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை, இந்த கோர்வையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இப்ப முதல்ல பாயிண்ட் நம்பர் 1, 6 to 3 வயசு, 3 to 14 வயசு, 14 to அடுத்து எல்லாம் தான் 2 தான் சேரணும். 14க்கு அப்புறம் என்ன சேர்ந்துரும்? திருமண வாழ்க்கையும் சேர்ந்துரும், அடுத்து யோக வாழ்க்கையும் சேர்ந்துரும், பிரம்மச்சரியமும் சேர்ந்துரும். சரி, அடுத்த கேள்வி நானா கேட்க வேண்டியிருக்கு. நானா சந்தேகத்தை கேட்டு நானா பதில் சொல்லிடுறேன். இதுதான் நல்லது, அப்பதான் சந்தேகம் தீரும். அடுத்த கேள்வி, அப்ப தன்னுள் இறைவனை பார்க்க வேண்டும் என்றால், தன்னுள்ளே இறைவனை பார்க்க முடியும் என்றால் வேற எதற்கு கல்யாணம்? வரும்ல? இறை சந்தேகத்துக்கு வருமா வராதா? தன்னுள் நாம் வெளிப்புறத்திலே வாழ்க்கை துணையுடன் இணைந்து அந்த இறைவனை பார்ப்பதற்கு பெயர் சிற்றின்பம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க? சிற்றின்பம். ஆனால் நாம் தன்னுள் பெண்மையை பார்த்து, ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆண்மையை பார்த்து உணர்ந்து வருவதற்கு பேர், உச்சிக்கு வந்தால் அதற்கு பெயர் பேரின்பம். அப்ப நான் அதுக்கு இளைய தலைமுறை சொல்றேன். அப்ப நான் அதுக்கு சிற்றின்பத்தை அனுபவிக்கணும், பேரின்பத்தை அனுபவிச்சு நான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடலாம்ல? இந்த சந்தேகம் வரலையா? வரல, வருது. எப்படி கேட்கன்னு தெரியும். நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ நம்ம கவனிக்கணும் இந்த இடத்துல. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிற்றின்பத்தில் தான் இறைவனை ஒரு மிக பிரம்மாண்டமாக உணரும் இன்பத்தன்மையை பெறுகிறோம். சிற்றின்பத்தை இணையாமல் நமக்கு பேரின்பத்தை அடைய முடியாது. அப்படி அடைந்தால் ஞானிகள் சிலர் இருந்தாலும் அவர்களது தன்மை நிறைவடையாமல் இருக்கும், முழுமையடையாமல் இருக்கும். அவர்களது தன்மை எப்படி இருக்கும்? முழுமையடையாமல் இருக்கும். அப்ப புரிஞ்சுக்கணும். அப்ப இப்படி புரிஞ்சுக்கணும் யாரு? இளைஞர்கள், கல்யாணத்துக்கு முன்னால் இருப்பவர்கள் இப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏனெனில் கல்யாணத்துக்கு முன்னாலும் நீங்க பயிற்சி எடுப்பீங்க, அனுபவிப்பீங்க. ரெண்டும் சேர்ந்து, ரெண்டையும் இணையும் பொழுதுதான் உண்மை என்பதை நீங்கள் முழுமையாக உணர முடியும். அதான் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா உள்ளுக்கு ஒண்ணு இருக்கும், அவங்க உங்க பேரை நீங்க யூஸ் பண்ணிக்கிங்க. என் பேர் அருணாச்சலம், எனக்கு உள்ளுக்கு ஒண்ணு இருக்கும். இப்ப வெளிப்புறம் ஒண்ணு, எனக்கு உள்ளுக்கு ஒண்ணு இருக்கும். அந்த உள்ளுக்கு ஒண்ணு இருக்குல்ல, எல்லாம் கேட்கும், தள்ளி விட்டு போயிடும். சரிங்களா? எல்லாம் கேட்கும், வெளிப்புறம் கேட்கும், உள்புறம் தள்ளி விட்டு. அப்போ அந்த உண்மையினுடைய தன்மையை மீண்டும் மீண்டும் அழுத்தி அழுத்தி உணர வைக்கும் பொழுது, அல்லது உணரும் பொழுது அவர்களுக்கு தெளிவாகும், புரியும் தன்மை கிட்டும். அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, எதுல இருந்தும் இறைவனை உணரல. எல்லாமே காரணமாக இருக்கிறதை தவிர காரியமாக இருப்பது நம் உடலே, நம் உயிரே, நம் காந்தமே. மற்றதெல்லாம் நம் உடல் உயிர் தான் காரியமாகவும்,
கர்த்தாவாகவும் இருக்கிறது, காரிய கர்த்தாவாக இருக்கிறது. மற்ற நபர்கள் எல்லாம், மற்ற பொருள் எல்லாம், மற்ற சுவையெல்லாம் காரணமாக இருக்கிறது. அப்ப சிறுசுல இருந்து கடைசி வரைக்கும் எதில் உணர்கிறோம் என்றால் தன்னில் மட்டுமே உணர்கிறோம். அதற்கு ஒவ்வொரு வயது வந்த பிறகும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நபரும் காரணமாக ஆகிறார்கள். அவர்கள் இல்லாமல் இதை கணிக்க இயலாது. இதை புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை துணை இல்லாமல் இதை கழிக்க இயலாது. ஏனென்றால் இளமை பருவத்தில் அவர்கள் முழுமையாக உணர இயலாது. காரணம், உயிர்த்தன்மை சமனாகாது. உயிர்த்தன்மை என்ன ஆகாதுங்க? சமனாகாது, ஏற்றத்தாழ்வுடன் காணப்படும். இதை அவர்கள் புரிந்து அந்த உயிரை சமன்படுத்துவதற்காகத்தான் காயகல்ப பயிற்சி. உயிரை தன்னுள்ளே ரீப்ராசஸ் விட்டு உடல் முழுக்க பரப்பி, அந்த இளைஞர்களும் சரி திருமணமானவர்களும் சரி தன்னுள்ளே பரப்பி 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 சேமித்து இருப்பது, பயனுள்ளதாக மாற்றுவது, ஆக்கப்பூர்வமாக மாற்றுவது. அதான் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, எவ்வளவு அடர்த்தி நிறைந்த உயிராக இருந்தால் அதை ஆக்கத்திறனுக்கு பயன்படுத்த வேண்டும். இல்லைன்னா உயிர் சும்மா இருக்காது, வேற ஏதாவது வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுங்க, புரியறதுக்கு சொல்றேன். குக்கர் இருக்கு, குக்கர்ல என்ன வரும்? விசில் வரும். கீழே என்ன எரியும்? அடுப்பு எரியும். விசில் அடைச்சிட்டா குக்கர் என்ன செய்யும்? வெடிச்சிரும். அது கரெக்டா வெடிச்சிரும் சார், வெடிச்சிரும். அப்ப கவனிங்க, அப்ப கீழே அக்னி, அதாவது நம்மளுடைய மூலாதாரத்திலே அக்னி நிலை. நீங்கள் உயிரை வெளியே பயன்படுத்தாமல் உள்ளேயே பயன்படுத்தும் பொழுது, இதைதான் சொல்ல வரேன், உள்ளேயே பயன்படுத்தும் போது என்னவாக மாறுகிறது என்று சொன்னால், அது அடக்க முடியாத தன்மையாக மாறுகிறது. யாருக்கு? எல்லோருக்கும். எல்லோருக்கும். அதில் அதிகமாக மாறுவது யாருக்கு? இளைஞர்களுக்கு. அப்பொழுதுதான் அவர்களது உயிரை ஆக்கப்பூர்வத்திற்கு திருப்ப வேண்டும். செலவு, கண்ணால் பார்ப்பது செலவு, காவால் கேட்பது செலவு, மூக்கால் நுகர்வது செலவு, வாயால் பேசுறது செலவு, கை கால் குதம் ஐவகை செலவு செய்வது செலவு, காந்த செலவு. இதை ஆக்கப்பூர்வத்துக்கு செலுத்த வேண்டும். ஆகையால் இப்ப என்ன சொல்லணும்னா, எப்படி புரிஞ்சுக்கணும்னா, குக்கர் எரியுது, குக்கர் எரியுதா அடுப்பு எரியுதா? மாத்தி சொன்னாலும் என்னை கிராஸ் பண்ணிடணும். நீங்க மாத்தி சொல்றீங்க சார், சரியில்லைன்னு கிராஸ் பண்ணணும். எதை சொன்னாலும் எரிங்க கூடாது. அப்ப அடுப்பு எரிகிறது, குக்கர் மேலே இருக்கிறது, ஆவி உள்ளே அடைபட்டு இருக்கிறது. விசில் அந்த மேலே இருக்கக்கூடிய கொண்டையை எடுத்து விட்டு அந்த ஆவியை டீப் மூலியமாக வேற எதுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆக பிரயோஜனமா பயன்படுத்துங்க உயிரை. யாரு? நம்மளா இருந்தாலும், திருமணம் ஆனவர்களா இருந்தாலும் சரி, ஆண் பெண், திருமணம் ஆகாதவர்களா இருந்தாலும் சரி, அந்த ஆக்கப்பூர்வ அந்த வீரியத்தன்மையை ஆக்கப்பூர்வத்துக்கு செலுத்துங்கள். இல்லை என்றால் இது மீண்டும் மீண்டும் எங்கு போய் நம்மளுடன் இருந்து அதை பாடாப்படுத்தும் என்றால் அது காமத்திலே போய் விழுந்து விடும். அது எப்படி விழுகிறது? நம்ம எப்படி உட்கார்றோம்? என்ன நடக்கு? இயல்பாகவே மூலாதாரத்தில் அந்த சக்தி சூடு கிளம்பி என்ன செய்கிறது என்று சொன்னால், அதனுடைய ஜீவவித்தை இலக்கத்திற்கு உள்ளாகி விடுகிறது. ஆகையால் காம உணர்வு இயல்பாக வந்து விடுகிறது. முதுகுத்தண்டு நேராக இருந்தால், நல்லா கவனிக்கணும், மூளை, முதுகுத்தண்டு, மூளைத்தண்டு, மூளைத்தண்டு வழியாக வந்த முதுகுத்தண்டு, மூலாதாரம் உள்பட ஒரே கோர்வை. நல்லா புரிஞ்சுக்கணும். முதுகெலும்புக்குள் முதுகுத்தண்டு, 33 அடுக்குகளுக்குள் முதுகுத்தண்டு, அந்த முதுகுத்தண்டின் கடைசி இடம் மூலாதாரம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப அந்த மூலாதாரத்தில் இருந்து நீங்கள் நேராக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மேலேயும் கீழேயும் சென்று கொண்டிருக்கக்கூடிய தன்மை ஜீவவித்துக்கு உண்டு. நேராக இருந்தாலே
காம உணர்வு வருவதில்லை. புரியுதுங்களா? அப்ப முதுகுத்தண்டு எப்ப இருக்கும், எப்படி இருக்கணும், நேரா இருக்கணும். அப்ப இயல்பாகவே என்ன ஆகிறது, அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யறது, ஒரு டீப் இருக்கு, தண்ணி போலன்னு என்ன செஞ்சது, லாக் ஆகிக்கிறது. ஆக அந்த டீப்பை நேராக இருக்க போதுதான் தண்ணி நேராக மேலே செல்கிறது. ஆக நீங்கள் சும்மா இருக்கும் பொழுதும், படிக்கும் பொழுதும், வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும், பிற வேலைகள் செய்து கொண்டிருக்கும், உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் முதுகுத்தண்டை நேராக வைத்து செய்து கொண்டு அத்துடன் அஸ்வினி முத்திரை போட்டால் இயல்பாக வேலை சென்றுவிடும். அந்த தன்மை நம்மிடமிருந்து, அப்ப வரும் தன்மையை நாம் செயல் மூலியமாக மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லைன்னா மறுபடியும் போய் மைண்ட் என்ன ஆயிரும், முடங்கி விடும். சொல்ல புரியுதுங்களா? அதே வேலையா இருக்க சொல்லல. முதுகுத்தண்டு நான் இப்படியே இருக்க முடியாது சார். எப்படி சார், நான் அப்படியா இருக்கேன்? முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். எப்பொழுதெல்லாம் நினைவு இருக்கும் போதெல்லாம். நினைவு எப்பொழுது இருக்கும், செய்து கொண்டு இருக்கும் போது நினைவு இருக்கும். அடுத்து அப்பப்ப சிந்தனைக்கு அதுதான் ஏத்திக்கிட்டே இருக்கணும், ஏத்திக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா மறந்துடுவான். காயல்பு பயிற்சி புக்கே இப்பதானே பார்த்தோம், புக்கில் இருக்கக்கூடிய 17ஆம் பக்கத்தையும் இப்பதான் பார்த்தோம். இல்ல சில பேர் பார்த்திருப்போம், இதை போய் என்னத்தை கேட்க அப்படின்ட்டு என்ன செஞ்சிருப்போம், இத போய் என்ன காரணம், என்ன இதுதான் வழி. காரணம் சமுதாயத்தின் குற்றம். இது ஒரு விழிப்புணர்வு இல்லாத நிலை. விளக்கம் கொடுக்காதனால சார். நீங்க வேற, முதலில் விளக்கம் காயல்பத்துல கொடுத்தோம்னா என்ன ஆயிரும்னா யாரும் பண்ண மாட்டாங்க. அவர்கள் அறிந்து படித்து தெளிந்து சந்தேகம் என்று ஒன்று வந்தால் முழுமையாக விளக்கிக் கொள்ளலாம். சரிங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? இது வரைக்கும் சந்தேகம் இது வரைக்கும் அதுல கேட்டதே கிடையாது யாரும். இவ்வளவு நாள் ஆச்சு என் அனுபவத்துல 9 வருஷமா யாருமே கேட்டதில்லை. இன்னும் நிறைய ஆசிரியர்கிட்ட கேட்டிருக்க வாய்ப்பும் இல்லை. ஏன், எப்படி போய் கேட்கறது, இதை போய் எப்படி சொல்றது? அப்படியே கேட்டாலும் அரைங்குறையமா லேசா கேட்டுட்டு அப்படியா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். அதை முழுமையா என்ன செஞ்சுக்கிறது இல்ல, அக்செப்ட் பண்ண முடியல. நல்லா கவனிக்கணும். அப்போ இந்த விஷயத்தை ஈஸியா மகிழ்ச்சி அதுல போட்டாங்க. ஆனால் செய்ய முடியுமா? நான் கேட்கறது கேள்வி, இதை செய்ய முடியுமா? செய்யணும், முயற்சி செய்யணும், வரணும், செய்யணும். அப்போ இது என்னன்னா உயிர் போகுது. அப்ப ஒரு முறை ஜீவத்து குழம்பு கழிந்தே விட்டால் என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும்னா, ஒரு தடவை சின்ன மரணம் ஏற்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். யாருக்கு? நமக்கு. அது ஆக்கப்பூர்வமாக இருந்தால் நல்லா இருக்கும். சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ரீப்ராசஸ் முறையிலேயே வரணும். அப்படின்னா நமக்கு உடம்புக்குள்ளேயே அதை சேகரிச்சு அந்த செயல்களை பூராமே, அதாவது நம்மளுடைய தொழிலாக இருந்தாலும் சரி அதுல செலுத்தலாம், அல்லது தொண்டாக இருந்தாலும் அதுல செலுத்தலாம். இப்படி ஆக்கப்பூர்வத்துக்கு பயன்படுத்த வேண்டும். எதை? அந்த சக்தியை வேலை செய்வதற்கும் மற்ற வேலை செய்வதற்கும் பயன்படுத்தணும். அப்ப இதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா, இந்த விஷயத்துக்கு, இந்த கர்மாவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலில் நமக்குள் ஒரு கட்டமைப்பு தேவை. என்ன கட்டமைப்புன்னா, தெளிவு வேணும். எப்படின்னா, இப்படித்தான் செய்ய வேண்டும். நமக்குள்ள உள்ளுக்குள்ள அகத்தாய்வு பண்ணி இந்த செயலை எப்படி செஞ்சா இதை செய்யலாம், எப்படி புரிஞ்சுக்கிறது, இதை எப்படி வாழ்க்கை துணைட்ட சொல்றது, சொல்லி இதை எப்படி உணர வைக்கிறது, எப்படி புரிஞ்சு செய்யறது. அது ரைட், ஒரு வழியா செஞ்சிருவீங்க, அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. அது சாதாரண விஷயம்தான், அது ஈஸி தான். எவ்வளவோ சொல்லிட்டா, இதை சொல்றதுக்கு என்ன, சொல்லிடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த செயலை செய்யும் போதுதான் நம்ம கவனிக்கணும், ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஏனென்றால்
நல்லா கவனிக்கணும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த இடத்திலே இறைவனை உணரும் தன்மை உற்று நோக்கி கவனிக்கும் பொழுது பல வகையில் தடைகளை வந்தால் மறுபடியும் யூகித்து சரிப்படுத்தணும். தடைகளை நினைச்சு பயந்துடக்கூடாது. புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்குங்க. பயந்தால் எங்க இந்த இருக்குங்க இந்த பொருளை வச்சு தாங்க இந்த சாம்பார் செஞ்சேங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. நீங்க என்ன பண்றீங்கங்க, இந்த பொருளை வச்சு ஒண்ணு செஞ்சீங்கங்க, ஆனா இது மாதிரி வரலைங்க. சாம்பாரும் கொடுத்துட்டாங்க, இந்த பொருளும் கொடுத்துட்டாங்க, இந்த பொருள் தாங்க நான் இதை செஞ்சேன், இது மாதிரி கொண்டு வாங்க போங்க டெஸ்ட்டுங்க கொடுத்தாச்சு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, இந்த பொருளை வச்சு சாம்பார் செய்யறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி வருது, அவங்களுக்கு ஒரு மாதிரி வருது, அவங்களுக்கு எல்லாம் மாறி மாறி வருது. ஏன்? ஒரே பொருள் தானே, ஏன் மாறி வருது? அப்ப புரியுதா நான் சொல்றது? சொல்வது கேட்டாலும் அங்க அப்ளை பண்ணும்போது பல வகையில் மாற்றம் வரலாம். ஆனால் கருத்து என்னவென்றால் இதுபோல்தான் இருக்க வேண்டும், அதுவரை வரும் வரை முயற்சி தான், மாற்றமே. புரிஞ்சுக்குங்க, சொல்ல புரியுதா? வரலன்னு விட்டுறவும் கூடாது, ஏதோ ஒண்ணு நினைச்சு வந்துருச்சுன்னு நினைச்சிட கூடாது. அது எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு அர்த்தம்னா அறியாமைன்னு பேரு. எங்க வீட்டுல இதுக்கு பேர் தாங்க சாம்பாரு, இன்னொரு வீட்டுல நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் சாம்பாரே இப்படி வைக்கிறேன், இதுக்கு பேர் சாம்பாரே இல்லை போலன்னு தெரியும். அப்ப என்னன்னா இறைத்தன்மையை, தன்னுள் இருக்கும் இறைத்தன்மை எளிதாக தெளிவாக புரிந்து கொள்ளும். குழப்பம் என்று ஒன்று வந்தால் அது இறைத்தன்மையே அல்ல. அப்படி புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. எந்த ஒரு தன்மையில் குழப்பம் வருகிறதோ அதுக்கு பெயர் இறைத்தன்மை அல்ல. எந்த ஒரு தன்மையில் குழப்பம் இல்லாமல் புரிகிறதோ அதுவே இறைத்தன்மை. இப்படி புரிஞ்சு கொள்ள வேண்டும். புரியுறதா உங்களுக்கு? இதை புரிஞ்சு 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 ட்ரைனிங் எடுக்கணும். இது யோகம், இதுக்கு பேர் யோகம். மகரிஷி எங்க வச்சு யோகம் பண்ண சொல்றாரு? ஆண் பெண் உறவிலே யோகத்தை செய்யுங்க, செய்யுங்க. சொல்ல புரியுதுங்களா? அப்ப இதுக்கு அடுத்து நம்ம மதியானத்துக்கு மேல இதுக்கு அடுத்து இது எப்படி செஞ்சா சாத்தியக்கூறு, உடல் தன்மை எப்படி இருக்கு, ஒவ்வொரு வினைப்பதிவு எப்பேற்பட்ட வினைப்பதிவா இருந்தாலும் பரவாயில்லைங்க, இதை எப்படி செஞ்சா எப்பேற்பட்ட வினைப்பதிவாக இருந்தாலும் இதை ஒழுங்குபடுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத பூரா நம்ம மதியானத்துக்கு மேல பார்க்க போறோம். ஆகையினால மதியானத்துக்கு மேல என்ன செய்யணும்னா சாப்பிடணும். இங்கேயே சாப்பாடு சாப்பிட்றலாம், தூங்காம இருக்கிற அளவுக்கு சாப்பிடும், சரிதானே? தூங்கிறாத அளவுக்கு நல்லா சாப்பிடுங்க, சரியா? சரி, இதுல வேற என்ன சந்தேகம் இருக்கு? ஐயா ஏதாவது சந்தேகம் கேட்டீங்களே? ஏதாவது சந்தேகம் கேட்டீங்களே? எதாவது கேட்டீங்களா? அப்ப சின்ன பிள்ளை ஏதாவது கேட்டீங்களே? நான் கை சும்புறது என்ன செய்யன்னு கேட்டீங்க. அதான் வராதனால பொதுவாக குழந்தைகள் கை சும்புவது அவர்களுக்குள் இருக்கும் இன்பத்திற்காக, இறை இன்பத்திற்காக, இயற்கை. நீங்க சொல்லிங்க இல்லையா, இயல்பாகவே அது தாய்ப்பால் குடிக்கிறது, என்ன செய்கிறது? இறையை உணர்கிறது, ருசியாக தன்மையாக. அதுக்கு பால்னு தெரியாது, அதுக்கு என்ன தெரியாதுங்க, தாயின்னு தெரியாது, அதுல இருக்க வர்றதுதான் உணவுன்னு தெரியாது. சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? ஆனால் அது உணர்கிறது. எப்ப வரைக்கும் உணருது? 3 வயசு வரைக்கும் உணருது. 3 வயசுக்கு அப்புறம் தான் மாறுது, தடுமாற்றமும் தடமாற்றமும் நடக்குது. சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? இதுதான் இதுல இருக்கக்கூடிய உள்ளுக்கு அடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூட்சும நிலை. இதை ரொம்ப குத்து கவனிச்சு தெளிவடையணும். சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ இனிமேல் நாம இதை எப்படி செஞ்சால், எப்படி முறைப்படுத்தினால், எந்த மாதிரி புரிந்து கொண்டால் இதை செய்யலாம் அப்படி புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த 4வது சப்ஜெக்ட்ல நம்ம இன்னொன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஈஸியா சொல்லிட்டேன், தன்னுள் ஆணாக இருந்தால் பெண் தன்மையை பற்றி கொண்டு இறைவனை உணர வேண்டும் நான் சொல்லிட்டேன். எப்படி செய்வீங்க? இருக்குல்ல, ஒண்ணும் இல்லை, ஒன்றும் நினைக்க வேண்டியதில்லை, நல்லா கவனிக்கணும். அதுல மகிழ்ச்சி ஒரு கோர்வை கொடுத்துருக்காங்க, ஒரு பாயிண்ட். காயகல்பமும் தவமும் உடற்பயிற்சியும் 3 கோர்வையிலே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. தவத்திலும்
காயகல்பத்திலும் உடற்பயிற்சியிலும் 3 கோர்வையிலும் இந்த சம்பவம் நடக்கிறது. ஒன்றால் ஒன்று ஆக்கமும் ஊக்கமும் படுகிறது. ஒன்றால் ஒன்று ஆக்கமும் ஊக்கமும் பெறுகிறது. 3 பயிற்சியும் கோர்த்து பண்ணாதான் அதை பார்க்க முடியும். பார்க்கறது இல்ல. நீங்க போய் நான் சொல்லிட்டேன். நீங்க போய் உதாரணத்துக்கு நான் ஆண்கிறதுனால உங்களுக்கு சொல்றேன், எக்ஸ்பிளனேஷனுக்காண்டி கவனிங்க. நான் போய் ஒரு பெண்ணை பாக்குற மாதிரி இப்படியே பார்த்தோம்னா பல பெண்ணு வருங்க. இல்லையா மனைவி வந்து நிற்கும். வருமா வராதா? நான் சொல்றதெல்லாம் புரியுதா உங்களுக்கு? வரக்கூடிய சந்தேகம் எல்லாம் இப்படித்தான் வரும். அப்ப பெண் வந்து நீ உள்ளுக்குள் உன்னுடைய ஆண் தன்மையை கவனித்து நீ உயிரை உணரு அப்படின்னோம்னா இவங்க இந்த கூட பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குதுல்ல. அப்ப இது புரிஞ்சுக்கங்க. இது இப்படித்தான்ங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த 3ஐயும் உணர தவம் செய்து, காயல்பம் செய்து, உடற்பயிற்சி செய்து, மாறி மாறி செய்து வரைத்தான் ஒரு நாள் தெளிவடையும். ஒரு நாள் தெளிவடையும். நீங்க உள்ள போய் அப்படின்னு பார்க்கலாம் வேண்டிய இல்ல. அது காயல்பத்திலேயே உள்ள இணைஞ்சிரும். உங்களுக்கு புரியலையா? காயல்பத்துல என்ன நடக்குன்னா அஸ்வினி முத்திரை போடுறோம். அப்ப என்ன நடக்குன்னா மூலாதாரம் என்பது ஆண் தன்மைக்கும் பெண் தன்மைக்கும் பொதுவானது. மூலாதாரம் என்பது ஆண் தன்மைக்கும் பெண் தன்மைக்கும் பொதுவானது. அந்த தன்மை கடையும் பொழுது சூக்குமமாக, இளம் சூடாக சூக்குமமாக களைந்து சூக்கும நாடியின் வழியாக வரும் பொழுது ஆண் தன்மையும் பெண் தன்மையும் இணைந்து விடுகிறது. இயல்பாவே இணைஞ்சிரும். உண்மையிலேயே நடக்கும். சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? இணைந்து உச்சிக்கு வந்து இங்கே படுவதால் தான் உடல் முழுவதும் பரவுவது. அந்த இறைத்தன்மை இணைந்து உயிர்த்தன்மை அந்த சுக்கும நாடியின் வழியாக உயிர்த்தன்மை உடல் முழுவதும் பரவுகிறது. அப்ப நீங்க இதுக்கு வந்து நீங்க என்ன செய்ய வேண்டாம், உணர்வுகளோடு பண்ணணும். எதை? காயல்பத்தை தயவு செய்து பயந்து பண்ணக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் சூடு வீடு லேசா இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் தண்ணி நல்லா குடிச்சுக்கோங்கன்னு லேசா சொல்லிட்டோம். அப்ப நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது இங்கனக்குள்ள வலிக்கு இங்கனக்குள்ள சூடு ஏதாவது பிடிச்சுன்னா எதுக்கு வம்பு? காயல்பத்தியே செய்யறது இல்லை. எதுக்கு வம்பு? சூடு ஏறிக்கிட்டு இது எதுக்கு வம்பு? இது எதுக்கு ஏத்தணும்? அதுவான இருந்துட்டு போகுது. தப்பாக உணர்ந்து தவறாக புரிந்து கொண்டு தவறாக செய்து கடைசி வரை இத்தனை ஆண்டு காலம் மனவளக்கலையில் இருந்தும் நம்ம என்ன செய்ய முடியலைங்க? வர முடியலை, உணர முடியலை. யார? தனக்குள் இருப்பவன முடியல. ஆக இதை புரிஞ்சுக்குங்க. தனக்குள் இருப்பவன் ஜீவவித்துத்தான் இறைவன். அதுல மாற்றம் இல்லை. அவனைத்தான் இறைவனாக உணர்கிறோம். எப்படி? பேரின்பமாக. அந்த இன்பம் என்பது சலிக்காத ஒன்று. எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அந்த இன்பத்தை நாம் அடைய முடியும். ஆனால் சிற்றின்பம் அவ்வாறு இல்லை. அது ஒரு சில நிமிடங்களே. அப்படிதான் வச்சுக்கணும். சொல்லுவாங்க, புரியுதுங்களா? ஆக நீங்க இதை போய் ஆணை உள்ள போய் பார்க்கறது, பெண்ணை உள்ள போய் பார்க்கறது அப்படியெல்லாம் வேண்டாம். நீங்க காயல்பத்துல நீங்க இறைவனை கடைகிறோம் அப்படி நீங்க ஃபீல் பண்ணுங்க. இது ஒத்து வந்துடும். இது என்ன செஞ்சிடும்? ஒத்து வந்துடும். அப்ப இறைவனை பிழிந்து இறைத்தன்மையின் சூக்குமமாக நான் முதுகுத்தண்டின் வழியாக ஏற்றுகிறேன். எப்படி? மேலெண்ணத்துல வச்சு. மேலெண்ணத்துல எதுக்கு வைக்க தெரியுமா? நல்லா கவனிக்கணும். மேலெண்ணத்துல வச்ச உடனே இங்க கனெக்ட் ஆயிரும். என்னது? துரியம். என்ன சுரப்பி? பீனியல். இங்க வச்ச உடனே பீனியல் கனெக்ட் ஆகவும் இழுக்கும் போது முதுகுத்தண்டுல தடை இல்லாம வந்துடும். புரியுதுங்களா? இழுக்கும் போது முதுகுத்தண்டுல எந்த தடையும் இல்லாம இங்க தொட்ட உடனே இங்க வந்துடும். இதுக்கு என்ன முத்திரை? கேசரி முத்திரை. புரியுதுங்களா? நீங்க சும்மா சூசுவாங்க இருக்கும்போது மேல அன்னத்துல வச்சுக்கலாம். காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கீங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஆபீஸ்ல மேல அன்னத்துல வச்சுக்கலாம். நாக்க யூஸ்ஃபுல்லா செஞ்சுக்கணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில, இயல்பு வாழ்க்கையில இயல்பா இருக்கும் போது பல காரியங்களை யூஸ்ஃபுல்லா செஞ்சுக்கணும். வேலை செஞ்சுருக்கும் போது மேல வச்சுக்க வேண்டியதானே? அது பாட்டு வந்துட்டு போகுது. அப்பொழுது இங்கே வைக்கும் பொழுது பாசிட்டிவ் தாட்ஸ், ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்
சிஸ்டம் மாறுது, சேனல் மாறுது. இங்க வச்ச உடனே சேனலே மாறிடும். ஆனா எவ்வளவு நேரம் வைக்க முடியுதுன்னு பாருங்க. வச்சோடனே சேனல் மாறிடும். ஓகே, எவ்வளவு நேரம் வைக்க முடியுதுன்னு பாருங்க, முயற்சி பண்ணுங்க. ஒரு சில நிமிடம் தான் பயிற்சி பண்ணதுனால சொல்றேன். அவ்வளவுதான் வைக்க முடிஞ்சது. முதல்ல காயல்பத்துக்கு மேல வைக்கீங்கல்ல நாக்கு, காயகல்பத்துக்கு மேல நாக்கு வைக்கீங்கல்ல, லா சொன்னாங்களா? காயகல்பம் காயல்பம் இல்லையா? என்ன பயிற்சி எடுத்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் 1 வரலையா? பரவாயில்ல, இந்த வாரம் கலந்துக்குங்க. கலந்துட்டு முதல் காயல்பத்தை தெரிஞ்சுக்க. காயல்பம் என்பது மேலெண்ணத்தில் வைத்து, மேலெண்ணத்தில் எதுக்கு மாரிசி வைக்க சொன்னாங்கன்னா, மேலெண்ணத்தில் வைத்து ஓஜஸ் மூச்சு போடுங்கள்னாரு. ஓஜஸ்னா என்ன? சரி, அது தெரியாது, பரவாயில்ல. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். தேஜஸ்னா என்ன? தேஜஸ்னா என்ன? தேஜஸ்னா என்ன? தேஜஸ் என்றால் உடல் முழுவதும் ஒரு தெய்வீக கலை தேஜஸ். முனிவர்களுக்கும் சித்தர்களுக்கும் இருக்கும் தேஜஸ் தன்மை, அதைத்தான் ஓஜஸ் என்று சொல்லுகிறோம். எப்படி? அதைத்தான் ஓஜஸ் என்று சொல்லுகிறோம். ஏனெனில் இறைவனை மேலெழுப்பில் உச்சந்தலையில் வைத்து தேகம் முழுவதும் பரப்பும் பொழுது ஓஜஸ் என்பது உடல் முழுவதும் இறைவனை பரப்புவதால் தேஜஸாக மாறுகிறது, தேஜஸாக மாறுகிறது. புரியுதுங்களா? ஓஜஸ் என்பதே தேஜஸ், உடல் முழுவதும் தேஜஸ். என்னன்னா பளபளப்பு, ஒரு 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 ஈர்ப்புத்தன்மை, பிறர் பிறர் பார்க்கும் பொழுது ஒரு ஈர்ப்புத்தன்மை. ஈர்ப்புத்தன்மைனா காந்தமும் காந்தமும் ஒரு புரிதலோடு ஒரு உணர்வு. ஒரு முனிவரை பாக்குறீங்க, ஒரு சித்தரை பாக்குறீங்க, எப்படி இருக்கும் உணர்வு? மாரிசியை பாக்குறீங்க, அதாவது போட்டோலே பாக்குறீங்க, எப்படி இருக்கு உணர்வு? என்ன இருக்கு? அது என்ன ஃபீல் பண்றீங்க? அதைத்தான் நான், அந்த கண்டென்ட் தான் நான் கேட்கிறேன். என்ன ஃபீல் பண்றீங்க? பாக்குறீங்க, சந்தோஷமா உணர்றோம். அந்த சந்தோஷம்ன்றது கரெக்ட் தான், அவங்க சொல்றது சரிதான். அந்த சந்தோஷம் அது தெரியலீங்க. அது அவரை நினைச்சாலும், மகிழ்ச்சியை நினைச்சாலும் பார்த்தாலும் எனக்கு வந்து ஒரு 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 மாற்றம் வருதுங்க, இது ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்க அப்படின்னு சொல்றோம்ல. தேஜஸை பார்க்கும் பொழுது தேஜஸாக மாறுகிறது. இனிப்பை சுவைக்கும் பொழுது இனிப்பாக மாறுகிறது, தேஜஸையே பார்க்கும் பொழுது தேஜஸாகவே மாறுகிறது. அதைத்தான் எவ்வாறு உணர்கிறோம்? பாசிட்டிவாக உணர்கிறோம். தேஜஸுக்கு இன்னொரு பெயர் பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் எனர்ஜி. இதுதான் உண்மை. அப்ப மகிழ்ச்சியை பார்க்கும்போது நமக்கு வருது இல்ல, அதுக்கு பேர் தான் தெய்வீக உணர்வு. நமக்கு ஒரு இன்பம் வருது இல்ல, ஒரு உணர்வு வருது இல்ல, அவர் பார்க்கும்போது ஒரு தன்மை வருது இல்ல, அதுதாங்க தெய்வீகம், வேற ஒண்ணும் இல்லைங்க. அது எப்படி உணர்றீங்க? ஆனா எவ்வளவு நேரம் பார்க்க முடியுது? எவ்வளவு நேரம் அவரை நினைக்க முடியுது? எவ்வளவு நேரம் நினைக்கிறீங்களோ, எவ்வளவு நேரம் பாக்குறீங்களோ, அவர் பயிற்சியில அத்தனை குழப்பமும் உங்களுக்குள்ள ஆடாயிரும். குழப்பம்னா என்ன? தெளிவு. அத்தனை தெளிவு உங்களுக்கு தீர்ந்துரும். காரணம் என்ன என்றால், குருவை நினைக்கும் பொழுதே, ஒரு தெளிவான தன்மையில் குருவை நினைக்கும் பொழுது குருவின் தன்மை, உயிர்கலப்பை ஒரு மனவளக்கலைஞன் பெற்று விடுகிறான். நினைக்கும் பொழுதே மாங்காயை நினைச்ச உடனே என்னது பெற்றுறீங்க? நினைச்ச உடனே பெற்றுறீங்க. ஆக குருவை நினைக்கும் பொழுதே அவரிடமிருந்து உயிர்கலப்பு பெற்று விடுகிறீர்கள். ஆகையால் பயிற்சியில் வரும் சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்து விடுகிறது. எப்பொழுது சந்தேகம் என்று ஒன்று வந்தால் குருவை நினைத்தால் சந்தேகம் தீர்ந்தது. உங்களுக்குள்ளாகவே வந்து விளக்கிவிடும். என்னது? அந்த சந்தேகத்தை விளக்கிறோம். இதுதான் உண்மைப்பா, இதுதான் இதுப்பா, உள்ளுக்கையே விளக்கிறேன். எதை நினைச்சா போதும்? குருவை நினைச்சா போதும். இவ்வளவுதான் இயற்கையின் நீதி. புரியுதுங்களா? கோபம் வரணும்னா யாரும் நினைச்சா கோபம் வரும்? யாரு பிடிக்காதாலு?
அது எதுக்கு சார் சொல்லிட்டு வந்துருதுல்ல. அப்ப அதுக்கு பெயர் என்ன? உணர்ச்சி. குருவை நினைக்கும் பொழுது வருவதற்கு பெயர் என்ன? உணர்வு. உணர்வு நிலையிலேயே இருந்தால் என்னது நல்லதுங்க? ஆன்மீகத்துக்கு நல்ல ஒரு வழி உணர்வு நிலைதான். எந்த மாதிரி நம்மகிட்ட நம்மளை எழுப்பினாலும் நம்ம வாங்கினாதான் அது நமக்கு, இல்லைன்னா கிடையாது. எப்படி வாழ்க்கை துணை சில நேரம் பேசுறத நம்ம காதுல வாங்குவோமா? வாங்க மாட்டோம்ல. அந்த தந்திரம் எப்போ வந்துச்சு? எத்தனை வருஷம் கழிச்சு வந்துச்சு சார்? எத்தனை வருஷம் ஆச்சு? இப்ப கரெக்டா அதை பண்ண முடியுதா? சில நேரத்துல என்ன ஆயிருது? தடுமாறிடுறோமா? அப்போ வாழ்க்கை துணையிடம் இருந்து எதை வாங்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்பதே புரிதல் வேணும். உண்மையா இல்லையா? வாங்கினா தான் அது உங்களுக்கு, இல்லைன்னா அவர்களுக்கு. ஏன்னா மனித தத்துவமே அதுதான். ரொம்ப ஈஸி, சிரமப்படவே கூடாது. அவரிடமிருந்து எதை எப்பொழுது வாங்க வேண்டுமோ அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது, அதாவது அவர்கள் பேசும் பொழுது வாங்கவும் கொள்ளாமல் இருப்பதும் வாங்குவதும் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நீங்க நம்ம அது வாட்டு பேசும், அதுக்கு என்ன இதுக்கு ஓட்டு பேசிட்டு போகுது நமக்கு என்ன அப்படின்ட்டு இருக்கிறதுக்கு பேர் அல்ல. அப்படி இருந்தீங்கன்னா ஒரு நேரம் வெளியே வந்துடும். நானும் பொறுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன ஆட்டம் போயிட்டு பார்த்துருவோன்னு வந்துடும். அப்ப அதுக்கு பேர் என்ன இருக்குங்க? எடுத்துக் கொள்ளாமல் இல்லை, எடுத்துக் கொள்கிறீர்கள், ஆனால் அடக்குகிறீர்கள். எடுத்துக்கொண்டு அடக்கி வைக்கிறீர்கள், அது அல்ல. அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எடுத்துக்கிடாமல் இருப்பதற்கு மகரிஷி சொன்ன அதே தத்துவம் தான். மனதை அடக்கினால் அலையும், அறிந்தால் அடங்கும். அதேதான் வாழ்க்கை துணையிட்டையும். வாழ்க்கை துணையை கோபப்படும் போது அறிந்தால் அடங்கும், அடக்கினால் விஸ்வரூபம் எடுக்கும். அப்ப வாழ்க்கை துணை எப்படி அறியணும்னா, ஏன் எதுக்கு பேசுதாங்க, என்ன நடந்துச்சு, இப்ப என்ன பேசணும், என்ன பேசுறாங்க, இதுக்கு பேரு அறிய நினைக்கிறது. என்னங்க என்ன ப்ராப்ளம், இல்ல அப்படி இப்படி ஆகிப்போச்சு, என்ன செய்யணும், அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், அவங்களால அது முடியல, அதை நம்மகிட்ட அதுக்கு சொல்யூஷன் கேட்க தெரியாம கோபமா வருது. இதுதான் உண்மை. அப்ப அவங்க கோபத்துக்கு தொழில் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், அல்லது காலையில நடந்த சம்பவமா இருக்கலாம்ல, ஏதாவது இருக்கலாம். எதுவோ அவர்களை என்ன செய்யணும், என்ன சொன்னேன், அவர்களை அறிய நினைக்கும் பொழுது அது உணர்வுக்கு வருகிறது. உணர்வுக்கு வரும் பொழுது நம் குற்றமா அல்லது அவர் தெளிவில்லாத தன்மையா என்று புரிகிறது. அப்பொழுது அவர்கள் கஷ்டத்தை தீர்க்கும் அளவிற்கு நமக்கு சக்தி வந்து விடுகிறது. உடனே ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு பேர் தான் என்னது ஆனந்தா. வாழ்க்கை துணையை இப்ப என்ன சொன்னோம், அறிகிறது. கரெக்ட். வாழ்க்கை துணையுடன் வாங்காமல் வாங்கி சுகம் காண்பது, வாங்காமல் வாங்கி சுகம் காண்பது. வாங்காம ஆனா வாங்குறோம், ஆனா அதுலயே ஒரு சுகத்தை காண்றோம். என்னன்னா அவன் கஷ்டத்தை தீர்த்துறோம். சொல்ல உங்களுக்கு புரியுதா? இவ்வளவுதாங்க. அது புரிஞ்சிட்டாலே சரியா போயிடும். நம்ம வீட்டுல நிறைய நடக்கும். ஊர்னு போவேன், சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க, வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, தடப்புடான்னு வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம் தெரியலையே யோசிக்கிறது. அப்பதான் ஒரு கட்டத்துல தெரிய வந்தது என்னன்னா, நம்ம பசியோட போறோம், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சமைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவன் என்ன சொல்லி சமைக்காங்கன்னு பாருங்க. எனக்கு எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியிருக்கு. ரேஷன் கடையில போய் நின்று காத்து கடந்து வந்திருக்கேன். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும், அப்ப நான் போய் காத்து கிடந்தா சமையல் வச்சுட்டு போக வேண்டியானா, தட்டா புட்டா ஆய்வு அல்ல போய் நான் சொன்னேன்னு வைங்க.
அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்க, நான் வர்றதுக்கு முன்னாடி சாப்பாடு வைக்கணும்னு நினைச்சாங்க, ஆனா முடியல, வந்துட்டேன், ஐயோ என்ன செய்யன்னு தெரியலையே, பேசுவாரேன்னு நினைச்சிட்டு அவங்களுக்குள்ள வந்த எழுந்ததுதான் கோபம். அதுக்கு முந்தி வந்துருச்சு, நான் என்ன செய்யணும் எனக்கே தெரியும், ஒன்னும் பிரச்சனை. இதை அவர்களுடன் இணைந்து என்ன கஷ்டத்தால் இது வெளிப்பாடாக வருகிறது என்பதை என்ன செய்யணுங்க, போய் பார்க்கணும். பார்த்தால் அவங்க கஷ்டமும் தீர்ந்துரும், நம்ம கஷ்டமும் தீர்ந்துரும். இவ்வளவுதான். அது சில பேர் மண்டை வழியில படுத்திருப்பாங்க, நம்ம போகும்போதுதான் எந்த சண்டையான சமையல் வைப்பாங்க, ஆனா மண்டை வழியில படுத்துக்கிட்டு இருந்தாங்கிறது நமக்கு தெரியாது. நீ அறைக்கு நீ சும்மா கடந்து படுத்துட்டு எந்திரிச்சு சமையல் வச்சுக்கிட்டு இருக்க, நான் சும்மா கடந்தேன், எனக்கு சமைச்சே என் வாழ்க்கை பூரா போச்சு, இப்படி வந்துடும். ஏன், என்ன ஆச்சு, என்ன நடந்தது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரே கேள்விதான், எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கணும். மனதை அறிய நினைத்தால் அடங்கும், மனதை அடக்க நினைத்தால் அலையும். இதேதான், அதேதான் உயிருக்கும். உயிரை அடக்க நினைத்தால் அலையும், காமத்தன்மையை அடக்க நினைத்தால் அலையும், அதை அறிய நினைத்தால் அடங்கும். ஏன் இந்நியாரம் இந்த தன்மை வருகிறது? அறியணும், தற்சோதனை, அறியணும் அறியணும் அறிந்து அறிந்து அறிந்துதான் அது புரியும். என்ன காரணம்னு மூலத்தை தொற்றலாம், ஒரு காலத்துல தொடரும்போது புரிஞ்சிடும். ஆக இதை புரிந்து கொண்டுதான் ஒவ்வொரு காரியத்தையும் காரணத்தோடு காரியத்தை செய்தால்தான் செயல் விளைவு தத்துவம் வழங்கும். இல்லைன்னா விளங்காது. என்ன சொல்லுவோம் தெரியுமா, நான் செஞ்சது பூரா நல்லதுதான், எனக்கு ஏன் இப்படி வருதுன்னே தெரியலையே. நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுமா, எல்லாம் பதிவுங்க, சரியா போயிடும், கலைஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க, போங்கன்றோம். எல்லாம் பதிவுங்க, கலைஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க, போங்கன்றோம். அப்ப உள்ளுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்குது? அப்ப இதை பூரா உணரணும், உணர்ந்துதான் வரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மகிட்ட வரக்கூடிய முழுமையான 100% பிரச்சனைக்கு மூல காரணம் என்னவென்று சொன்னால், எதிர்பார்த்து சொல்வது, நமக்கு தவறுதலாக புரிந்து கொள்வது, நாம் சொல்வதை சொல்ல தெரியாமல் சொல்லி அவர்களை தவறுகளாக புரிய வைப்பது. இதுதான் நாம செய்யற தப்பு. ஒண்ணு தவறுதலாவே புரிஞ்சுக்கிறது, அல்லது மற்றோரை தவறுதலா புரிய வைக்கிறது. இந்த இடத்துல எந்த நல்லதும் வரல, ஏன்னா நல்லதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை, நல்லது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த தன்மையை நம்ம ஆராய்ச்சி பண்ணி தெளிவடைஞ்சாதான் நமது குற்றங்களை எல்லாம் கலைக்க முடியும். குற்றங்களை கலைக்கதான் தெளிவு கிடைக்கும், தெளிவு கிடைக்கதான் ஞானம் கிடைக்கும், ஞானம் கிடைக்கதான் காமம் என்பது தன்மை புரியும், புரிந்தால்தான் அதை ஞானமாக மாற்றும் தத்துவம் புரியும். சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த விஷயத்த ஆழமா தெளிவா புரிஞ்சுக்கணும். இதை அடிப்படையாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை அடிப்படையாகத்தான் மாதம் 2 முறை சனிக்கிழமை சாயந்தரம் 5 to 8, 2வது ஞாயிறு, 2வது சனிக்கிழமை, அடுத்து 4வது சனிக்கிழமை 5 to 8 ஒரு வகுப்பு ஆரம்பமாக இருக்கிறது. அந்த வகுப்புக்கு தலைப்பு என்னங்கம்மா? வேதாத்திரிய வேள்வி. தலைப்பு அதுதான். உட்கருத்து இல்ல வாட்ஸ்அப்லயும் வந்திருக்குமே, என்ன வந்திருக்கு? அந்த வேதாத்திரிய வேள்வியில தலைப்பு உட்கருத்து அதுல வந்திருக்குமே, என்னது? உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இருக்கீங்களா? எந்த குரூப்ல இருக்கீங்க? எந்த குரூப்ல உங்களுக்கு வந்திருக்கா? அம்மா உங்களுக்கு வந்திருக்கா? காமிங்க, உங்களுக்கு வந்துச்சா? இதை ஒட்டி, அதாவது அதுல அதனுடைய உட்புற வகுப்பினுடைய நோக்கம் என்னவென்றால், அதை பாருங்க, வரிசையா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். உங்களுக்கு என்ன குரூப்ல இருந்துச்சு? எடுங்க, சும்மா எடுங்க.
ம் அறிவியல் ரீதியாக ரகசியங்களும். உடற்பயிற்சியில எவ்வளவு தப்பு பண்றோம் நமக்கு தெரியாது, சத்தியமா சொல்றேன், தெரியாது. அடுத்து என்னதுங்க? அதுலயும் என்ன செய்யறோம் நமக்கு தெரியாது. இது முழுமையான தெளிவும் காயில பயிற்சி எதுக்கு, ஏன் உடற்பயிற்சி எதுக்கு, ஏன், என்ன காரணம் இருக்கா, எதுக்கு, நொட்டு லூசுக்கு எல்லாம் டோட்டல் விளக்கம் அதுல வந்துடும். பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து அதுக்கு மிகப்பெரிய, இதுதான் நம்மளுடைய மனவள கலைஞர்களுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கு. என்ன தெரியுமா? உட்கார முடியலைங்க, இவ்வளவுதான் மேட்ரு. நான் உடற்பயிற்சி செஞ்சிடறேன் சார், காயப்பமா செஞ்சிடறேன் சார், அது கூட அப்பப்போ பண்ணிடுறேன் சார், உட்கார முடியல சார். என்ன தவத்துல முடியல சார், ஏங்க? அது வேலையே இல்லையேங்க, ஒண்ணுமே செய்ய வேண்டாங்க, இவ்வளவுதாங்க அது வேலையே, ஆனா அது முடியலைங்க. இருக்கா? நான் சொல்ல புரியுதுங்களா? தவத்தில் உட்கார முடியவில்லை. ஏனென்றால் உட்கார்ந்தால் என்ன வருகிறது? மனம் அலைந்து விஸ்வரூபம் எடுக்கிறது. அப்ப அதுல எப்படி போறது? தவத்துல என்ன செய்யணும் நான் சொல்றேன், புரியுதுங்களா? தவம் தானா வரணும், புரியுதுங்களா? இப்போ ஒரு பொருளை பார்த்தா, ஒரு சுவைச்சா, அதை நினைச்சா ருசி தானா வருது இல்ல, அது மாதிரி தவம்னு நினைச்சா தானா வரணும். நம்ம உறவுல யாராவது பிடிச்ச உணர்வு இருக்காங்க, யாரு? சித்தப்பா, மாமா, பெரியப்பா, அம்மா, அப்பா, யாராவது இருப்பாங்க. அவங்க வந்துட்டாங்கன்னா சந்தோஷம் தானா வந்துடும். எங்க இருந்து வந்தது? நீங்க ஏற்படுத்தல. அவங்க வந்திருக்காங்க, சந்தோஷமாரு ஏற்படுத்தல, தானா வந்துச்சு. அது போல தவத்தை தானாக வர வைப்பது எப்படி, இத பத்தி ஃபுல்லா அதுல அந்த வகுப்புல இருக்கு. அடுத்து இதுதான் பெரிய விஷயம் சார். நான் கரெக்டா தான் சார் இருக்கேன், ஆனா அவங்க தான் சார் பெரிய ப்ராப்ளம். சமுதாயத்துடன் இயல்பாக ஒத்து வாழும் கலை. சமுதாயத்துடனே இப்ப நான் உங்கள்கிட்ட இவ்வளவு சொல்றேன்ல, இப்போ சமுதாயம்ங்கிறது குடும்பம் ஒன்று, மற்றதெல்லாம் சமுதாயம். குடும்பத்தில் உள்ளவங்க குடும்பம். இன்னும் சொல்ல போனா நம்மை தவிர்த்து எல்லாம் சமுதாயம் தான் வச்சுக்கோங்க, அதான் பொருந்தும். ஆனா பிரிஞ்சு வச்சுக்கோங்க, குடும்பம், குடும்பத்துக்கு அப்புறம் சமுதாயம், அப்படி வச்சுக்கோங்க. அப்ப சமுதாயத்துடன் எப்படி ஒத்தும் உதவியாக வாழ்வது, அதுக்கு எப்படி செஞ்சா வாழலாம்? ஏன்னா அவங்களோட இணைஞ்சாதான் நீங்க வினைப்பதிவே கழிக்க முடியும். முடியாது. அது எப்படி கழிக்க முடியும்? இன்பமா கழிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. அது எப்படி வாழ்றது, என்ன செஞ்சா வாழலாம், அதுக்குதான் அது அர்த்தம். அடுத்துங்க, வினைப்பதிவுகளை எப்படி கழிக்கணும்? மகிழ்ச்சியா கழிக்கணும். இது வரைக்கும் மகிழ்ச்சியா கழிச்சிருக்கோமா? கழிக்கல. எப்படி கழிக்கிறது? வினைப்பதிவுனா என்ன? வினைப்பதிவுனாலே நமக்கு ஒரு பயம் வந்துருதுங்க. வினைப்பதிவுனால என்ன வந்துருதுங்க? பயம் வந்துருதுங்க. ஐயோ இதை செஞ்சா பதிவுங்கிறாங்க, ஐயோ அதை செஞ்சாலும் பதிவுங்கிறாங்க, ஐயோ இதை செஞ்சுட்டேன் பதிஞ்சிருமோ, ஐயோ இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, ஐயோ அப்பா அம்மா. இது பூரா என்னதுங்க? வினைப்பதிவை தவறுதலாக புரிந்து கொண்டதின் விளைவு. அப்ப வினைப்பதிவு என்ற கட்டத்தை எவ்வாறு புரிந்து கொள்வது? அப்ப வினைப்பதிவு என்றால் என்ன? அப்ப இந்த வினைப்பதிவை எப்படி செய்தால் அது சரியாக மாறும், அது எப்படி மகிழ்ச்சியாக கழிப்பது அப்படிங்கிறத பார்க்கணும். சொல்ல புரிஞ்சுக்கங்க. அப்போ இதையும் பார்த்து வினைப்பதிவை மகிழ்ச்சியாக கழிக்கணும், இதுதான் முக்கியம். எல்லாம் தலையெழுத்துன்னு கழிக்க கூடாது, அது துன்பம். புரியுதுங்களா? இன்பமா மாத்தணும், இங்கதான் இருக்கு விஷயம். அப்ப உண்மை புரிஞ்சா இன்பமா மாறிடும். புரியுதா புரியலையா? பாவக்காயினுடைய ரகசியம் தெரிஞ்சாதான் கசப்பை பிடிக்கும், இல்லைன்னா பிடிக்காது. கடைசி வரைக்கும் சாப்பிட மாட்டோம். தெரிஞ்ச சில பேர் சாப்பிட முடியல, கசப்பு தெரியும், நல்லதும் தெரியும், ஆனா பிடிக்காது, விட்டுருவாங்க. உட்கருத்து உள்ளர்த்தம் புரிஞ்சு செய்யணும். புரிஞ்சுதுங்களா? அடுத்து
அதுதான் வந்தோம். அது தெரியாம தான் இவ்வளவு நாள் இருக்கும். அது எப்படி போனா அதை அடையலாம், எப்படியெல்லாம் அடையலாம், எந்த ரூட்டெல்லாம் இருக்கு, மதுரைக்கு போகணும், எப்படியெல்லாம் போனா சீக்கிரம் போகலாம். நடந்து போனா போக முடியுமா? முடியாது. அப்போ சைக்கிள்ல போனா அதுக்கு ஒரு கால அவகாசம், வண்டியில போனா அதுக்கு ஒரு கால அவகாசம், கார்ல போனா அதுக்கு ஒரு கால அவகாசம், பஸ்ல போனா அதுக்கு ஒரு கால அவகாசம், பிளேட்ல போனா அதுக்கு ஒரு கால அவகாசம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ரூட் இருக்கு, போற வழிமுறைகள் இருக்கு. அதுல எப்படி போனா இறைவனை சீக்கிரம் அடையலாம், அந்த முறைதான் இது. இது ஏறத்தாழ வினைப்பதிவுகளெல்லாம் செதுக்கி முதல் ஒரு மனிதன் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? நமது இருக்கக்கூடிய பாவப்பதிவுகளை எல்லாம் யோக பதிவுகளாக மாற்றணும். முதல் வேலை அதுதான். எப்படின்னா பாவப்பதிவுகளை எல்லாம் யோகமாக மாற்றணும். சுருக்கமானா கர்மத்தை கர்ம யோகமாக மாற்றுவது, சங்கடங்களை யோகமாக மாற்றுவது, அவுட் பண்ண பால் போடுவதை சிக்ஸர் அடிப்பது, இதுதான் வேலை. இதுதான் ஃபுல் பயிற்சியும். அப்போ அதை புரிஞ்சுக்குங்க. அப்போ அதுக்கு மொத்தமே அந்த வகுப்புல 30 பேர் தான் முடியும். அந்த வகுப்புக்கு மொத்தம் 30 பேர் இருந்தாதான் பண்ண முடியும். பேர் ஆல்ரெடி 10-15 பேர் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருந்தா மத்தியானம் சூழ்நிலையை யோசிச்சு பேரை கொடுத்துருங்க. சரிங்களா? நான் சொல்ல புரியுதுங்களா? கொடுத்து பயனடைஞ்சுக்கோங்க சீக்கிரத்துல. சரிங்களா? இவ்வளவு நாள் ஏதோ தெரியாம அறியாம இருந்திருக்கலாம், தவறில்லை. இப்பொழுதாவது புரிந்து பேரை கொடுத்து பயனடைஞ்சிருங்க. சரிங்களா? எதுக்காண்டி அந்த 30 பேருன்னா அதுக்கு மேல அடாப்ட் பண்ண முடியாது, அது அடுத்த செக்ஷன்ல தான் கொண்டு போக முடியும். இதை புரிஞ்சுக்குங்க. இது முத இது வந்து 6 மாச கோர்ஸா இருக்கு. அதுக்கடுத்து நிலைகள் எத்தனைங்கிறத அடுத்து சொல்லுவோம். சரிங்களா? 6 மாச கோர்ஸ் முடிச்சிட்டாலே உங்களுக்கு ஓரளவு பேஸ் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு தெளிவு கிடைச்சிடும். சரிங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? இவ்வளவுதாங்க. இது வந்து அடுத்து நீங்க மதியானம் சாப்பிட்டுட்டு இதை செஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்பொழுது உணவு இடைவேளை. 1 மணி ஆயிப்போச்சு. சாப்பிடலாமா? எனக்கும் பசி. சாப்பிட்டு வந்து அடுத்து இதை இப்ப நடந்த தலைப்பை ஒட்டிய செயல்முறைகளை பார்ப்போம். பார்த்துட்டு நிறைவு செஞ்சுக்கலாம். நீங்க எப்பொழுதுமே இந்த காமம் என்ற ஒரு சொல்லை எப்படி புரிஞ்சுக்கணும்னா அது ஆசை, அப்படி புரிஞ்சுக்கணும். அது அப்படி புரிஞ்சுக்க கூடாது, சமுதாயத்தை ஒட்டி புரிஞ்சுக்க கூடாது. சமுதாயத்தை ஒட்டி புரிந்து கொள்வதற்கு நாம் அப்படி அல்ல, நாம் தீட்சை வாங்கிய மனவள கலைஞர்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் உண்டு. சொல்ல புரியுதுங்களா? அனைத்தும் தெரிந்த உணர்ந்த நம்மளே மறுபடி அப்படியே புரிஞ்சுக்க கூடாது. சரிங்களா? ரைட், ஓகே. இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, மதியானத்துக்கு மேல இதை எப்படி முறைப்படுத்துறது, இன்னும் இந்த காமத்தின் அடிப்படையில கிரகங்கள்லாம் எப்படி சம்பந்தப்படுது, புரியுதுங்களா? இதெல்லாம் எப்படி சம்பந்தப்பட்டு எப்படி இது உருவாகுதுங்கிறதையும் பார்த்துட்டு அப்படியே இதுக்கு உண்டான வழிமுறைகளையும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். சரிங்களா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.